சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரீஷ். வணக்கம் ஜெயஹரீஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. வானகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுக்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 10,000 பேருக்கான பிரம்மாண்ட விருந்து, அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாளை செயற்குழு பொதுக்குழு நடைபெற உள்ளது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகளும் தற்போது மும்முரமாக நடைபெற உள்ளது. மேலும் சென்னை வானகரம் ஸ்ரீவார் திருமண மண்டபத்தில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் ராட்சத கட்டவர்கள், இது வழிநெடுங்கிலும் ராட்சத கட்டவர்கள் அமைக்கும் பணியும் அவருக்கு வரவேற்புக்கான முகப்பு அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் பிரம்மாண்ட அரங்கு அமைந்து வருகிறது. உணவுக்கூடம், உணவு தயாரிக்கும் சமையற்கூடம் என அனைத்து பணிகளும் தற்போது துவங்கியுள்ளது. மேலும் இந்த அதிமுக கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச்செயலாளர் முனுசாமி மற்றும் விஸ்வநாதன், பொருளாளர் சீனிவாசன் தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினும் மாவட்ட செயலருமான பெஞ்சமின் தலைமையில் கண்காணித்து வருகிறார். அத்துடன் 2500க்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கணும். இதற்கான ஏற்பாடுகள் இந்த மண்டபத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வரவேற்பு பகுதியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கான பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் அமைக்கும் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் தவிர்த்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் மொத்தம் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கான உணவு தயாரிக்க செய்யப்பட்டு வருவதாகவும் அதுக்கான பிரம்மாண்ட விருந்து சமையலுக்கான முன்னேற்பாடுகளும் வேகம் எடுத்துள்ளன குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரீஷ்.